நல்லா ஃபோக்கஸ் பண்ணி. குட் ஈவினிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஜிகேஎம் ஆன்மீகம் பார்ப்போம். ஓகேங்களா? குறிப்புகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, மோஸ்ட்லி ஒரே இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது. ஆண்கள் சரி பெண்கள் சரி. நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஒரே இடத்துல உட்காந்து அப்படியே உட்காந்து பேசுவாங்க. 5 மணி நேரத்துக்கு மேலே உட்காருவாங்க, ஒரே இடத்துல உட்காருவாங்க. அந்த மாதிரி உட்காந்தா என்ன ஆகும்னா சூடாகிடும், ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா சூடு கட்டின்னு வரும். சூடு கட்டியில் 2 வகை இருக்குது. ஒன்று ஃபிஷ்லான்னு இருக்குது, இன்னொன்று பைல்ஸ்னு இருக்குது. ஓகேவா? அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உட்காரவே முடியாது, மலம் கழிக்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். அது டிரைவர்ஸுக்கு நிறையா வரும். ஏன்னா பஸ் டிரைவர்ஸு, லாரி டிரைவர்ஸு, கார் டிரைவர் அவங்க அடிக்கடி வரும். அவங்களுக்கு காரணம் என்ன, அவங்க ஹீட்டில் உட்காந்து தான் போய் ஆகணும். அவங்க 10 மணி நேரம் ஓட்டுவாங்க வண்டியை, 5 மணி நேரம் ஓட்டுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஆறாக இருக்கும். சரியா? அது ஒன்று பார்த்துங்க. ஒரே இடத்துல உட்காருங்க, ஒரு 4 மணி நேரம் உட்காரலாம், டிவி பார்க்கலாம், ஒரு ட்ராமா பார்க்கலாம், இன்னொரு ட்ராமா வரும்போது ஏற்றிக்கிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் வச்சு தனிக்கலாம், திருப்பி வந்து உட்காந்து இன்னொரு ட்ராமா பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஃபுல் டிவி பார்ப்பாங்க, ஃபுல் டிவி ட்ராமா பார்ப்பாங்க, எந்த சேனலும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உட்காந்து கொஞ்சம் அந்த ட்ராமா முடிஞ்சோடனே ஒரு ½ hour வருது, அது முடிஞ்ச உடனே அடுத்தது கொஞ்சம் ஒரு தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காந்து பார்த்தா நல்லாயிருக்கும். சரியா? அடுத்தது நம்ம மக்களை வந்து ஏளனம் செய்யக்கூடாது, தாழ்த்தக்கூடாது, கோல் முட்டக்கூடாது. கோல் முட்டை எப்படி, நம்மளை நம்பி ஒருத்தர் விஷயம் சொல்கிறான்னா அதை வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட போய் நம்ம சொல்லிடக்கூடாது. அவனுங்க சரி பெண்கள் சரி. சொன்னால் என்ன ஆகும்னா பிரச்சனைகள் உண்டாகும். அவன் வந்து சத்தம் போடுவான், இப்படி சொன்னியா அப்படி சொன்னியா, நம்மளுக்கு எதுக்கு அந்த வேலை, தேவையில்லை. சொல்கிறது கேட்டுக்கலாம், யார் சொன்னால் நம்ம கேட்டுக்கலாம், அதெல்லாம் விட்டுருணும். சரி இவங்க இப்படி இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கலாம். உலக விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், கோல் மூடக்கூடாது. ஓகேவா? அது மாதிரி காசிப் நினைக்கிறேன். ஆமாம், காசிப் தான் நினைக்கிறேன். ஆமாம், அது பார்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, தேவையில்லை நம்ம. சரி, இப்போ இன்றைக்கி வந்து ஆன்மீகத்தில் அந்த இது போட்டிருக்கேன், சந்திர பகவான். போன கிளாஸில் வந்து பார்த்தது சூரிய தேவன் பார்த்தோம். இப்போ சந்திர தேவன். நான் என்ன போட்டுன்னு வரேன், இதில் 7 பேருக்கு வீடு இருக்குது. அதாவது சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி வருது. ஆனால் ராகு கேதுக்கு வீடு இல்லை. அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம ஒரு மந்திரம் சொல்லும்போது அவங்க 2 பேரும் சேர்த்து அந்த மந்திரம் சொல்லிடலாம். சரியா? நான் லைனாக எழுதி போகிறேன். இப்போ பாருங்கள், சந்திர பகவான் நம்பர் 6 ஜிகேஎம் ஆன்மீக குறிப்புகள். சந்திர தேவன் மந்திரம். மண்டே. சந்திர தேவன்னா மண்டே, திங்கள். சந்திர பகவானே, என் குறைகளை எல்லாம் தீர்க்கும் திங்களே, அதாவது திங்களே உன்னை பணிந்தேன். சங்கடம் நீக்கி என்னை ஆதரிப்பாய், மாமதியே கும்பிடுகிறேன், என் பழைய வினைகளை நீக்கி அருள்வாய். சந்திரதேவனே போற்றி போற்றி போற்றி. அவ்வளோதான். அது பார்த்துக்கலாம், கூட வேணால் சேர்த்துக்கலாம். மங்கள வாழ்வை நான் எழுதலை, பரவாயில்ல. மங்கள வாழ்வை அருள்வாய், எல்லாத்தையும் மங்கள வாழ்வை அருள்வாய்ன்னு எழுதணும், நான் எழுதலை, பரவாயில்ல. இது சொன்னாலே போதும், மங்கள வாழ்வு நமக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா நவகிரகம்னு சொன்னாலே எல்லா மங்களமும் நம்மளுக்கு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். இது உண்மை. ரைட். ஸோ இந்த இது ஓவர் ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம பார்ப்போம், நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.